Yes, ma பாருங்க today let me start with the sixth question. A sugar factory has annual sales of 2,545,000,000 kilograms of sugar. Express this weight in scientific notation. அதாவது ஒரு சர்க்கரை தொழிற்சாலை சுகர் ஃபேக்ட்ரி வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு சுகர் வந்து அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2,545,000,000 கிலோகிராம்ஸ் அவ்வளோ சுகர் வந்து அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க, விற்பனை செய்கிறாங்க. எக்ஸ்பிரஸ் திஸ் வெயிட், அந்த வெயிட் வந்து அதை வந்து நம்ம சயின்டிஃபிக் நோட்டேஷனில் நம்மளை மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து 2,545 நம்பரை எழுதிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷன் அப்படிங்கும்போது நம்ம மல்டிப்ளிகேஷனில் நம்ம வந்து லாஸ்ட்டு நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் இதுக்கப்புறம் பிளேஸ் வேல்யூ, ஒவ்வொரு பிளேஸ் வேல்யூவாக நீங்கள் கவுண்ட் பண்ணிட்டு வாங்க. இந்த நம்பர் அப்படியே இருக்கட்டும், சரியா? ஸோ ஒன்ஸ், ஏன்னா இது வந்து பில்லியன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து பில்லியன்ஸ், 2 வந்து பில்லியன்ஸில் கொடுத்துருக்காங்க, 545 வந்து மில்லியன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பிளேஸ் வேல்யூ சார்ட் வந்து ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் இதெல்லாம் இங்கே இல்லை, அவங்க கொடுத்துருக்க வேல்யூவில் இதெல்லாம் இல்லாதனால நம்ம 0 போட்டுகிட்டே வர்றோம். ஒன்ஸ், அதாவது டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்லேயும் நீங்கள் 0 போட்டுக்கோங்க. ஏன்னா சயின்டிஃபிக் நோட்டேஷன் அப்படிங்கிறதுனால 10 to the power of அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ நம்ம ஒவ்வொரு பிளேஸ் வேல்யூக்கும் 0 போட்டுட்டு வரோம். ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, 10,000க்கு அப்புறம் என்னம்மா? லேக்ஸ்க்கு அப்புறம் 10 lakhs, 10 lakhsக்கு அப்புறம் க்ரோஸ்க்கு அப்புறம் 10 crores. மொத்தம் எத்தனை zeros இங்க இருக்கு பாருங்க. How many zeros are there? 7 zeros, miss. 7 zeros are? 8 miss. 8 0 miss. Count பண்ணுங்க பார்க்கலாம். இங்க பாருங்க. 9 miss. How many zeros? இங்க பாருங்க. மிஸ் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 zeros இருக்கு இல்லையா, அந்த 9 zeros தான் நம்ம 10 to the power 9 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். இங்கே ஆல்ரெடி 2,545 மில்லியன்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கிலோகிராம்ஸ் அப்படிங்கிறதுனால 3 digits தள்ளி புள்ளி வைக்கிறோம். இங்கே பாருங்கள், ஒன்ஸ், இங்கே மாதிரி டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், இங்கே புள்ளி வச்சுட்டு 2.545 புள்ளி வச்சுட்டு இன்ட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த 9 zeros-ஐ நம்ம 10 to the power 9 பிளேஸ் வேல்யூவை நம்ம இங்கே எப்படி மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா 10 to the power 9. இப்படி ஈஸியாக நீங்கள் ஷார்ட்கட்டாக நீங்கள் செய்ய பழகிட்டீங்க அப்படின்னா உங்களால் சயின்டிஃபிக் நோட்டேஷனில் உங்களால் கணக்கு செய்ய முடியும். புரியுதாமா? B answer miss. Answer is B. B miss. B. இதே இது உங்களுக்கு மீட்டர் அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்ஸ், டென்ஸ் தள்ளி நீங்கள் புள்ளி வைக்கணும், 2 digits தள்ளி நீங்கள் புள்ளி வைக்கணும். இங்கே வந்து கிலோகிராம்ஸுங்கிறதுனால இங்கே நான் அவங்க கொடுத்துருக்க நம்பரில் 3 digits தள்ளி நான் புள்ளி வச்சுட்டு எத்தனை ஜீரோஸ்க்கு அப்புறம், ஏன்னா இங்கே பாருங்கள், அதாவது ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, lakhs, 10 lakhs, crores, 10 crores, 10 crores-க்கு அப்புறம் மில்லியன், அதோட நம்ம நிறுத்திடணும். ஏன் நிறுத்திடுறோம் அப்படின்னா இங்கே மில்லியன் அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ மில்லியன் பிளேஸில் நம்ம 0 போடக்கூடாது, சரியா? மில்லியன் அவங்க கொடுத்தாச்சு, இந்த கொடுக்காத பிளேஸ் வேல்யூக்கு மட்டும் நம்ம 0-வா எடுத்துக்கிறோம். அதை 10 to the power எத்தனை ஜீரோஸ் இருக்குதோ அத்தனை ஜீரோஸை நம்ம எழுதிக்கிறோம், சரியாமா? சரி, அடுத்த கணக்கு பாருங்க. 7th sum. The cube of a number is that number raised to the power 3.
ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்டிருக்காங்க. அதாவது கியூப் நம்பர் அப்படின்னா பவர்ல 3 வச்சு எழுதுவோமா? பவர்ல 3 வருமா? raised to the power 3 அப்படின்னா True, miss. ட்ரூவா? இப்போ நேற்று ஒரு சம் பார்த்தோம் இல்லையா, 7 கியூப் 6 True, கியூப். miss. எஸ். இது எப்படி நம்ம ரீட் பண்ணுறோம்? எப்படி ரீட் பண்ணுறோம்? 7 கியூப் 6 கியூப் தானே ரீட் பண்ணுறோம். அப்போ raised பவர், இதுக்கு பவர் எப்படி வந்து இருக்கு? 3 இருக்குது. ஸோ திஸ் இஸ் ட்ரூ. 7 power 3, miss. Yes, the cube of a number is that number raised to the power 3. அடுத்து 8th sum பாருங்க. In the prime factorization of any number, each factor appears 3 times, then the number is a perfect square. அதாவது prime ஏதாவது ஒரு நம்பரை நம்ம எடுத்துக்கிறோம், அதை பகாக்காரணிப்படுத்துகிறோம். பகாக்காரணினா prime factorization. prime factorization நம்ம பண்ணும்போது அந்த ஃபேக்டர்ஸ் வந்து மூன்று முறை வந்து அது தென்பட்டால், அப்பியர்ஸ் அப்படின்னா தென்படுறது, மூன்று முறை வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரான்னு கேட்டிருக்காங்க. False, miss. ஒய் ஃபால்ஸ்மா? வெரி குட்மா. ஃபால்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். பட் ஒய் எப்படி கண்டுபிடிச்ச ஸ்னேகா? வெரி குட். ஃபால்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். மிஸ் ஏனா ஸ்கொயர் வந்து 2 டைம்ஸ் தான் வரும். ஸ்கொயர் வந்து அப்பியர்ஸ் 2 டைம்ஸ். பட் அவங்க வந்து 3 டைம்ஸ் நீங்க क्वेश्चनல கொடுத்திருந்தா அது என்னவா இருக்கும்? 3 டைம்ஸ் அப்பியர் ஆனா அது என்ன நம்பர்? கியூப், மிஸ். கியூப் நம்பர். வெரி குட், வெரி குட். பிரதீஷ் வெரி குட். பிரதீஷ் லைன்ல இருக்கியா கண்ணா? பிரதீஷ் இருக்கேன், மிஸ். சரி, ஓகே ஓகே. இருக்கேன். சரி, ஓகே. கவனி. நெக்ஸ்ட் பாருங்க, 9th சம் பாருங்க. x power m into x power n is equal to x power p. p is the product of m and n. அதாவது நமக்கு நிறைய ஃபார்முலா படிச்சிருக்கோம். a power m into a power n is equal to a power m plus n. இந்த மாதிரி நிறைய ஃபார்முலா நம்ம ஒரு 8 டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? சரி, இங்க பாருங்க x power m into x power m into x power n ஓட ஆக்சுவல் ஒரிஜினல் ஃபார்முலா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா x பவர் n ப்ளஸ் n. சாரிம்மா, கொஞ்சம் n இதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ரைட் பண்ணும்போது இது மாதிரி வருது. இதோட ஒரிஜினல் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா x பவர் m ப்ளஸ் n. இதுதான் ஃபார்முலா, x பவர் m ப்ளஸ் n. ஆனால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? இந்த m ப்ளஸ் n அப்படிங்கிற இடத்துல p அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. இங்கே பாரு, p அப்படின்னு ஒரு ஆல்ஃபபெட் கொடுத்துருக்காங்களா? கொஸ்டின்ல பாருங்க, x பவர் pன்னு கொடுத்துருக்காங்க. அந்த m பிளஸ் என்ன தான் அவங்க pன்னு கொடுத்துருக்காங்க. பட் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா p இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் mn. pங்கிறது இடத்துல வந்து mnோட ப்ராடக்டா அப்படின்னு கேட்குறாங்க. ப்ராடக்ட்னா என்னப்பா? ஆக்சுவலாக ப்ராடக்ட்னா என்னது? பெருக்கல், மல்டிப்ளிகேஷன். வெரி குட். அப்போ பிங்கிற இடத்துல m இன்ட்டு n இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க கொஸ்டினில். ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ். ஏமா ஃபால்ஸ்? வெரி குட் பிரதீஷ். மிஸ், m plus n வரணும். பிங்கிற இடத்துல அவங்க என்ன கொடுத்துருக்கணும்? சம் ஆஃப்னு கொடுத்துருக்கணும். சம் ஆஃப். சம்னா என்னது? அடிஷன். பட் அவங்க கொடுத்தது என்னது? ப்ராடக்ட்னு கொடுத்துட்டாங்க. சம்னா ப்ளஸ், ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ பிங்கிற இடத்துல ஆக்சுவலாக என்ன வந்திருக்கணும்? எக்ஸ் பவர் பியில் சம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ட்ரூ. இவங்க ப்ராடக்ட் கொடுத்ததுனால இட் இஸ் ஃபால்ஸ். புரிஞ்சுதாமா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் சம், 10th சம் பாருங்க. பிரதீஷ், ரீட் த சம் 10th question. The standard form 0.00157 Yes. slash 10 is dash 10 square 10 minus 8. இதை எப்படி நம்ம ரீட் பண்ணணும்? 10 minus 8 சொல்லக்கூடாது. 10 to the power minus 8. எப்படி ரீட் பண்ணணும் சொல்லுங்க? 10 to the power 8. 10 to the power minus 8. சரி, இப்போ இது எப்படி ரீட் பண்ணணும்னு சொல்றாங்கன்னா என்ன ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுத சொல்லியிருக்காங்க? 0, அதாவது இங்க பாரு 0.00157
157 divided by 10 to the power minus 8. இதை நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதணும். ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனை மாற்றிட்டோம்னா நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் மாற்றுறது ஈஸி. சரியா? ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றிடுவோம். 0 0 1 5 7. இங்கே இருக்கக்கூடிய டிவிஷனை நம்ம மல்டிப்ளிகேஷனுக்கு மாற்றும் போது இந்த 10 to the power இருக்கு இல்லையா, டினாமினேட்டரில் இருக்குல்ல, அதை நம்ம எங்கே கொண்டு வந்துட போகிறோம்? மல்டிப்ளிகேஷனை மாற்றும் போது நியூமரேட்டருக்கு கொண்டு வர்றோம். அப்படி கொண்டு வரும்போது பவரில் மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் ஆகிடும். சரியா? பவரில் இருக்கக்கூடிய மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. ப்ளஸ் அப்படின்னா நம்ம சைன் போடணும்னு அவசியம் இல்லை, அப்படி வச்சு எடுத்துக்கலாம். சரியா? இங்கே இருக்கக்கூடிய மைனஸ், அதாவது டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றிட்டோம். 10 to the power minus 8 மேலே கொண்டு வர்றோம். மேலே கொண்டு வரும்போது minus 8 வந்து ப்ளஸ் 8 ஆயிரும். இதே இது ப்ளஸ் 8ன்றதுன்னா minus 8 ஆயிருக்கும். சரியா? சரி, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே இன்ட்டு மல்டிப்ளிகேஷனுக்கு அப்புறம் 8 0 இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? ஆக்சுவலாக இதுக்கு என்ன மீனிங்? 10 கியூப் அப்படின்னா என்ன மீனிங்? 1000 அர்த்தம். 10க்கு அப்புறம் 1க்கு அப்புறம் 3 0 போடுறோம். 1 2 1 2 3 zeros போடுறோம்னு அர்த்தம். அப்படின்னா 1000 அர்த்தம். 10 ஸ்கொயர்டு அப்படின்னா 2 0 போடுறோம், 100ன்னு அர்த்தம். 10 பவர் 4னா 10,000, 4 0 போடுறோன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி இங்கே 10 பவர் 8 அப்படிங்கும் போது நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 8 zeros நம்ம அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இப்போ இதை எழுதியே நீங்கள் கூட பார்த்துக்கலாம். 0, ஏன்னா ப்ராக்டிஸுங்கிறதுனால நீங்கள் எழுதி பார்த்துக்கோங்க. நீங்கள் அடுத்து வரக்கூடிய சம்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், இதெல்லாம் மைண்ட்லேயே செய்ய பழகிக்கணும். சரியா? இன்ட்டு இதுக்கப்புறம் 10 zeros இருக்குன்னு அர்த்தம். 1 போட்டு 1 பக்கத்தில் 8 zeros 1 1 2 2 0 3 0 4 0 5 0 5 0 0 6 0 7 0 7 0 8 0. 0. இப்போ மிஸ் ஏன் இவ்வளோ ஜீரோஸை நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெசிமல் வந்து மூவ் ஆக போகுது. ஒவ்வொரு ஜீரோவுக்கும் எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய டெசிமல் இருக்கு இல்லையா, இந்த டெசிமல் பாயிண்ட், இதை நம்ம பெருக்கும் போது நம்ம இங்கே மல்டிப்ளிகேஷன் தானே பண்ண போகிறோம். அப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த டெசிமல் ஆனது எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது? 1 2 2 3 4 5 5 டிஜிட் இருக்கு. 5 டிஜிட் இருக்கு இல்லையா? அப்போ அந்த 5 டிஜிட்டுக்கு இந்த 5 ஜீரோ கட் பண்ணிடணும். 5 ஜீரோ கட் பண்ணிடணும். டெசிமல் வந்து மூவ் ஆகுது. 1 2 3 4 5 ஜீரோஸை நம்ம கட் பண்ணிடணும். இப்போ பெருக்கும் போது 5 zeros போயிடும். இங்கே இருக்கக்கூடிய டெசிமல் இங்கே லாஸ்ட்டுக்கு வந்துடும், கடைசியில் வந்துடும். மூவ்ஸ் ரைட் டு த நம்பர். மல்டிப்ளை பண்ணும்போது டெசிமல் பாயிண்ட் வந்து ரைட் சைடு போயிடும். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம்ல ஷார்ட்கட் மெத்தடில், டிவைட் பண்ணும்போது டெசிமல் பாயிண்ட் லெஃப்ட்டில் மூவ் ஆகும், மல்டிப்ளை பண்ணும்போது டெசிமல் பாயிண்ட் ரைட் சைடு மூவ் ஆகும். சரியா? இப்போ 5 ஜீரோவுக்கு 5 டிஜிட் தள்ளி மூவ் ஆயிடுச்சு டெசிமல் பாயிண்ட். அப்போ அதோட வேல்யூ என்னது? 157. முன்னால் இருக்க ஜீரோஸ் வந்து தேவையில்லை, முழு எண்ணா மாறிடுச்சு. 1 முழுமையா மாறிடுச்சு. இப்போ மிச்சம் எத்தனை ஜீரோ இருக்கு? கட் பண்ணாத ஜீரோ எத்தனை ஜீரோ இருக்கு? கட் பண்ணாத ஜீரோ 3. 8 ஜீரோஸ்ல 5 ஜீரோஸ் கட் பண்ணிட்டோம். மிச்சம் எத்தனை ஜீரோஸ் இருக்கு? 3 ஜீரோஸ். 1 2 3 ஜீரோஸ். அதுதான், இதுதான் ஆன்சர் இதுக்கு. ஓகே மிஸ். 1,57,000 is the right answer. ஓகே. இப்படி கிடைச்சதுன்னா நீங்க வந்து அந்த டெசிமல் பாயிண்ட்டை நகர்த்தணும், டெசிமல் பாயிண்ட்டை மூவ் பண்ணணும்.
டெசிமல் பாயிண்ட்டை எப்படி மூவ் பண்ணுறோங்கிறது தான் விஷயம் இங்கே. ஓகேங்க மிஸ். 1,57,000 தட் இஸ் த ரைட் ஆன்சர். இன்னொரு தடவை சொல்லணுமா இந்த சம்மை? அதாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், டிவிஷனை மல்டிப்ளிகேஷனுக்கு கொண்டு வர்றோம். மல்டிப்ளிகேஷனுக்கு கொண்டு வரும்போது கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டர் 10⁻⁻8 வந்து +8 மாறிடும். சிம்பிள் மாறும். இங்கே மைனஸ்னா ப்ளஸ்ஸு, ப்ளஸ்னா மைனஸாக அதோட பவருக்கு மாறிடும். அப்படி மாறும்போது அத்தனை ஜீரோஸ் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் இனிமேல் வர்ற கணக்குலாம் மைண்ட்லேயே செஞ்சு பழகிக்கோங்க. இங்கே 8 ஜீரோஸ் இருக்குன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 8 ஜீரோஸ் அப்படின்னா டிஜிட்ஸ் வந்து இங்கே 5 ஜீரோஸ்க்கு நம்ம மூவ் ஆகிடுச்சு, ரைட் சைடு கொண்டு போய்ட்றோம். 5 டிஜிட் கொண்டு போய்ட்றோம். மிச்சம் 3 ஜீரோ இருக்குது. அப்போ அது 3 இதை ஹோல் நம்பராக மாறிடும். இங்கே இருக்கக்கூடிய நம்பர் ஹோல் நம்பராக மாறிடும். மிச்சம் கட் பண்ணாத ஜீரோஸ் எத்தனை ஜீரோஸோ அதை கூட சேர்த்துக்கணும். இது மாதிரி ஷார்ட்கட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டெசிமல் பாயிண்ட்டை மூவ் பண்ணி செய்யக்கூடிய கணக்கை ஈஸியாக செஞ்சிடலாம். சரியாம்மா? Okay, miss. Shall we move to the next sum? 11th question. Yes. Let's see 11th question. The value of root of, இது பாருங்க, இது கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த சம்மு. The value of root of, cube root of, இதை நம்ம எப்படி ரீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா cube root தான் நம்ம ரீட் பண்ணணும். பிகாஸ் அந்த ரூட்டில் வந்து 3 இருந்ததுன்னா நம்ம cube root தான் அதை ரீட் பண்ணணும். cube root of 0.000343 is dash அப்படி கொடுத்துருக்காங்க. எப்போவுமே இங்கே உள்ளுக்குள்ளே பாருங்களேன், ரூட்டுக்குள்ளே எத்தனை ஜீரோஸ் இருக்குது? 3 ஜீரோஸ் இருக்குது. நம்ம கியூப் ரூட் அப்படின்னா 3 டைம்ஸ் இருக்கக்கூடிய நம்பருக்கு ஒரு நம்பர் நம்ம வெளியில் எடுப்போம், ரூட்டுக்கு வெளியில் எடுப்போம் இல்லையா? ஸோ இங்கே 3 ஜீரோஸ்க்கு ஒரு ஜீரோ நம்ம வெளியில் எடுத்துப்போம். மற்றது பாயிண்ட் அப்படியே வச்சுக்கோங்க, 0 பாயிண்ட் வச்சுக்கோங்க, 0 பாயிண்ட். சரியா? அந்த 3 ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ எடுத்துட்டோம். பட் இந்த 343 என்ன செய்கிறது? 343 இருக்குது, அதுக்கு நம்ம கியூப் நம்பர் கண்டுபிடிக்கணும், கியூப் ரூட் நம்பர் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? 343 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் தான். சரியா? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். 7 எடுத்துக்கிறோம். 4 7s are 28. மிச்சம் எத்தமா இருக்குது? 63 இருக்கா? 34ல 28 போச்சுன்னா மிச்சம் 6. பக்கத்தில் இருக்கக்கூடிய 3 எடுத்துக்கோங்க, 63. ஸோ 63ல 7 9s are 63. அகெயின் 49 வந்து இப்போ நம்ம டிவைட் பண்ணுறோம். 7 7 அப்போ இங்கே 3 7 கிடச்சிருச்சா? 3 7 கிடச்சிருச்சா? இப்போ 3 7க்கு ஒரு 7 எடுத்துடுறோம். இதுதாம்மா, ரொம்ப சிம்பிள், ஈஸியாகவும் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது பாருங்க இல்லை? அதாவது ரூட்டுக்குள்ளேருந்து வெளியில் எடுக்கிறோம். வெளியில் எடுக்கும்போது 0 பாயிண்ட் எடுத்துடுறோம். இங்கே இருக்கக்கூடிய 0க்கு 0 பாயிண்ட் எடுத்துடுறோம். 3 ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ எடுத்துடுறோம். அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய 343 நம்பரை வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சி நம்பரை எடுத்துரும். அவ்வளோதான், ரூட்டுக்கு வெளியில் எடுத்தாச்சு. ஓகே, 12th சம் பாருங்க. 12th சம். The sum of cube root of 125 whole to the power 0 plus 5 squared is dash. மிஸ் எப்படி ரீட் பண்ணுறேன்னு பாருங்கள். நீங்கள் அது மாதிரி தான் ரீட் பண்ணணும். நம்மளாம் வந்து இஷ்டத்துக்குலாம் சொல்லக்கூடாது. சிம்பிள் இருக்கும்போது ரொம்ப கவனமாக ரீட் பண்ணணும். இது எப்படி ரீட் பண்ணுறேன்னு பாருங்கள். கியூப் ரூட் ஆஃப் 125. ஏன்னா ஏன் கியூப் ரூட்டு சொல்கிறேன்னா இங்கே 3 இருக்குது இல்லையா? அந்த 3 இருக்கிறதுனால நான் கியூப் ரூட்டுன்னு சொல்கிறேன். இது எப்படி ரீட் பண்ணணும்னு திரும்ப கவனிங்க. cube root of cube root of 125 whole to the power 0. இந்த 0வை எப்படி ரீட் பண்ணுறேன்? whole to the power. ஏன்னா அந்த 0ங்கிறது வந்து கியூப் ரூட்டுக்கு, அந்த 125க்கு இருக்குது, கியூப் ரூட் ஆஃப் 125க்கு மொத்தமாக சேர்த்து இருக்குது. அதனால தான் நம்ம வந்து இங்கே 0ன்னு எடுத்து whole to the power சொல்கிறேன் மிஸ்ஸு. cube root of 125 whole to the power 0 plus 5 squared. இது நார்மலாக நீங்கள் ரீட் பண்ணிட்டா போதும், 5 squared. சரி, இது எப்படி செய்யலான்னு பாருங்க. நேற்று நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தோம். நேற்று ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்த்தோம். எனி நம்பர் ஹோல் டு த பவர் 0 இஸ் வாட்? சொல்லுங்க பார்க்கலாம், ஞாபகமா? எனி நம்பர், எந்த நம்பராக இருக்கட்டும், அதுக்கு ஹோல் பவர் 0வா இருந்தா இல்லை பவர் 0வா இருந்தா எப்படினாலும் சொல்லலாம். ஹோல் பவர் ஆர் பவர் 0வா இருந்தா அதோட மதிப்பு என்னம்மா? 1 மிஸ். வெரி குட், வெரி குட்.
எஸ் ஜெனிஃபர் வெரி குட். நேற்று கிளாஸ் நல்லா கவனிச்சிருக்கா. எஸ் ஜெனிஃபர் கிளாப் பண்ணிடலாம். வெரி குட்மா, வெரி நைஸ் ஜெனிஃபர் அண்ட் ரூபி. ஸோ எனி நம்பர் பவர் 0 அப்படின்னா அதோட மதிப்பு 1. அது கியூப் ரூட்டாக இருக்கட்டும், ஸ்கொயராக இருக்கட்டும், இல்லை என்ன நம்பராக இருக்கட்டும், டெசிமல் நம்பராக இருக்கட்டும், அதோட வேல்யூ வந்து என்ன தான் 1 தான். அப்போ இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? 1 தான் மிஸ். cube root of 125. இதே நம்ம எனி நம்பர் தான் எடுத்துக்கிறோம். 25 ஹோல் பவர் இல்லையாமா? ஸோ இதுக்கு சேர்த்து என்ன இருக்கு? ஹோல் பவர் 0 இருக்கு. அப்போ அதோட மதிப்பு என்னதான்? 1 தான். அதோட மதிப்பு 1 தான். சரி 1. இப்போ பிளஸ் அடுத்து நம்ம இதுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் இந்த நம்பருக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பிளஸ் இருக்கு, பிளஸ் போட்டுட்டோம். 5 ஸ்கொயர்டு என்னமா மதிப்பு? 5 ஸ்கொயர்டுக்கு என்ன மதிப்பு? 26. 5 ஸ்கொயர்டுக்கு என்ன மதிப்பு? ரூபினி அதுக்குள்ள ஆன்சர் சொல்லிட்ட. கரெக்ட் தான். 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர்டுக்கு 10 தான். யார் கரெக்ட்டா சொல்லுவா? 25. எஸ் ரூபினி செட் கரெக்ட். 25. ஆமாங்க. 25 ஸ்கொயர் நம்பர். ஸோ இப்போ 1 + 25 ஆன்சர் என்னது? 26. அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? Okay. சரி. Okay. இப்போ 13th sum. 13th sum பாருங்க. The standard form of 7.54 into 10 to the power -3. The standard form of அதாவது 7.54. இங்கே பாருங்க இது வந்து 7.54 into 10 power -3 அப்படின்னா அந்த ஏற்கனவே கொடுத்துருக்கிற நம்பருக்கு முன்னால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஜீரோஸ் ஆட் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு 3 ஜீரோஸ் ஆட் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ சப்போஸ் இங்கே மைனஸ் இல்லாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மைனஸ் இல்லை அப்படின்னா 10 கியூப் இருக்குது அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு ஜீரோஸ் ஆட் பண்ணணும்னு அர்த்தம். சரியா? இது வந்து டைரக்ஷனை குறிக்குது. இங்கே மைனஸுங்கிறது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடை குறிக்குது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னால் ஜீரோஸ் ஆட் பண்ணணும். ஸோ ஏற்கனவே 754 இருக்குது. 754. இப்போ இங்கே இந்த ஒரு டெசிமலுக்கு அந்த -3 இருக்கு இல்லையா? -3ல் 1 நம்ம எடுத்துக்கணும், குறைச்சிடணும். சரியா? ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு ஜீரோஸ்ன்னு கணக்கு வச்சுக்கணும். 30 மிஸ். 3 ஜீரோஸ் போடக்கூடாது. அதுதான் நான் இப்போ சொல்ல வர்றேன். Okay. 3 ஜீரோஸ் போடக்கூடாது. 2 ஜீரோஸ் தான் போடணும். எத்தனை ஜீரோஸ் போடணும்? 2 ஜீரோஸ் போடணும். 20. 7 இதுக்கு முன்னால 2 ஜீரோஸ் போடுறோம். ஏன் 2 ஜீரோஸ் அப்படின்னா இங்க ஒரு பாயிண்ட் இருந்துச்சுல்ல, இந்த பாயிண்ட் இருந்துச்சுல்ல, இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு ஜீரோவா நம்ம கணக்குல எடுத்துக்கணும். அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு ஜீரோ நம்ம அதை ஒன்று கழிச்சிடணும். சரியா? Okay. அதனால x2 ஜீரோஸ் போட்டுக்கிறோம். இப்போ டெசிமலுக்கு முன்னால ஒரு ஜீரோ போடணும்னா போட்டுக்கலாம், போடணும்னு விட்டுறலாம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் இதோட மீனிங். மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே வந்து மைனஸில் இருக்குது அப்படின்னா ஜீரோஸ் வந்து முன்னால் இருக்கிற நம்பருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். இந்த டெசிமல் பாயிண்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் மூவ் ஆகும். இங்கே இருக்கக்கூடிய இந்த டெசிமல் பாயிண்டானது இங்கே மூவ் ஆயிடுச்சு. 3 டிஜிட்ஸ் தள்ளி மூவ் ஆயிடுச்சு. அப்போ 3 டிஜிட்ஸ் தள்ளி மூவ் ஆகும்போது அதுதான் விஷயம். நீங்கள் அப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய இந்த டெசிமல் பாயிண்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் ஆயிடுச்சு. எத்தனை டிஜிட் தள்ளி? 3 டிஜிட். இங்கே 3 இருக்கிறதுனால 3 டிஜிட் தள்ளி, 1s 10s 100s 3 டிஜிட் தள்ளி மூவ் ஆயிடுச்சு. சரியா? புரிஞ்சதாமா? இந்த சம் புரிஞ்சதா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? இதுக்கான ஆன்சர் 0.004 சரி. இப்போ லாஸ்ட்டு 14th சம் பாருங்க. இதோட ஒர்க் ஷீட் 3 கம்ப்ளீட் ஆயிடுச்சு இல்லையா? நாளைக்கு ஒர்க் ஷீட் 4 பார்ப்போம்.
பாருங்க. Find the least number by which 72 should be multiplied so that it becomes, anyone read the answer ma, so that it becomes perfect cube. Find the least number by which Ah. 72 should be multiplied so that it becomes perfect cube. Yes, it becomes perfect cube. 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 சரி, இப்போ பாருங்க 72. இது வேற ஒன்றும் இல்லை, நம்ம வந்து பெர்ஃபெக்ட் கியூபு இல்லை ஆக்சுவலாக. இதை பெர்ஃபெக்ட் கியூபாக மாற்றணும். எந்த ஒரு சிறிய எண்ணால் பெருக்கும்போது அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறுது, ஒரு முழுமையான கன எண்ணாக மாறுது அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. மல்டிப்ளைடு கேள்வி கேட்டிருக்காங்க. லீஸ்ட் நம்பர் அப்படின்னா சிறிய எண், எந்த சிறிய எண் அதை கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கும் போது 72 ஷுட் பி, 72 வந்து எந்த சிறிய எண்ணால் நம்ம பெருக்கும் போது இட் பிகம்ஸ் மாறுது. எப்படி மாறுது? முழுமையான கன எண்ணாக மாறுது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஸ் யூஷுவல் இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், ஏன்னா இது வந்து ஈவன் நம்பர். ஸோ 72ல் எத்தனை 2s இருக்குது? 36 இல்லையா? மிஸ் செஞ்சது கரெக்டா? கரெக்ட். சரி, ஓகே. அகெயின் ஈவன் நம்பர். ஸோ இப்போ இங்கே 2 எடுத்துக்கிறோம். 36ல் எத்தனை 2s இருக்கு? 18 2s 18 2s. 28. சரி, 18ல் அகெயின் ஈவன் நம்பர். ஐ ட்ரை வித் 2. 18ல் எத்தனை 2s இருக்குமா? 9. 9 to me. 9 miss. 9 to Again. the 80 miss. எஸ், அகெயின் Three இப்போ பாருங்க. 3 3s are 9 me. 3 3s are 9. 3 3 9. அகெயின் 9ல் வந்து த்ரீ 3s are 9 இல்லையா? 3 3s are 9. சரி, இப்போ நம்ம 72 ரூட் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் 72ன்னு எழுதும்போது, கியூப் ரூட் ஆஃப் 72 அப்படின்னு எழுதும்போது நம்ம கியூபுக்குள்ள ஒவ்வொரு நம்பரும் 3 3 டைம்ஸ் கிடைக்கணும் இல்லையாமா? ஸோ கியூப் ரூட்டுக்குள்ளே பாருங்க, 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 into 2 2 into இன்ட்டு 2. 2 into 3 miss. பட் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 3 வந்து 2 டைம்ஸ் தான் இருக்குது, இன்னொரு டைம் இல்லை. எது இல்லையோ அதுதான் ஆன்சர். எந்த நம்பர் இல்லையோ அந்த நம்பர் தான் ஆன்சர். எது குறைவா இருக்குதோ அதுதான் ஆன்சர். இப்போ இது வந்து நமக்கு 3 டைம்ஸ், ரூட்டுக்குள்ள 3 டைம்ஸ் கிடைச்சிருச்சு. பட் 3 வந்து ஒன்லி 2 டைம்ஸ் தான் கிடைச்சிருக்கு. ஸோ இன்னொரு 3 வேணும். தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஏன்னா நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ 72வை நீங்கள் வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இட் பிகம்ஸ் 621. இந்த 21 நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 216ங்கிறது வந்து ஒரு முழுமையான வர்க்கைன்னு சொல்லி உங்களுக்கு புரியும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு பாருங்கள், ஷார்ட்டாகவே நமக்கு வர்க்க எண் வாய்ப்பாடு தெரியுது அப்படின்னா நம்ம அதை வச்சு செக் பண்ணிக்கலாம். 6 into 6 into 6 216ங்கிறது 6 36, 36 6ஆல் பெருக்கும்போது 216 கிடைக்குது. 216ங்கிறது ஒரு முழுமையான கன எண். ஆமாவா இல்லையா? Yes miss. முழுமையான கன எண். எஸ். ஸோ ஒரு முழுமையான கன எண்ணாக மாற்றுறதுக்கு எந்த ஒரு சிறிய எண்ணால் 72 பெருக்கணும் அப்படின்னா 3ஆல் தான் பெருக்கணும். ஓகேம்மா? நவ் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஒர்க்ஷீட் 3? ஒர்க்ஷீட்டில் 3ல் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சதா? Yes miss. சரி, இந்த ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பர் வச்சு நிறைய சம்ஸ் வர்றதுனால ஸ்கொயர் நம்பர் ஸ்கொயர் ரூட் அப்புறம் கியூப் நம்பர் கியூப் ரூட் இதை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நார்மலாக நீங்கள் வாய்ப்பாடு 2 டேபிள் 3 டேபிள் 4 டேபிள்லாம் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்களோ அதே மாதிரி ஸ்கொயர் நம்பர் டேபிள் கியூப் ரூட் நம்பர் டேபிள் ரெண்டும் நீங்கள் நல்லா ஞாபகத்தில் அட்லீஸ்ட் ஒரு 20 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பரை பார்த்த உடனே தெரிஞ்சிடும் எது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர், எது பெர்ஃபெக்ட் கியூப் நம்பர் அப்படின்னு தெரிஞ்சிடும். பெர்ஃபெக்ட் கியூப் நம்பர்னால் முழுமையான கன எண், பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்னால் முழுமையான வர்க்க எண்.
சரியா? இப்போ முதல்ல பாருங்க ஸ்கொயர் நம்பர்ங்கிறது பாருங்க. Okay. ஸ்கொயர் நம்பரோட டேபிள் நீங்க எடுத்த உடனே நீங்க சொல்லிடணும் 1 1s are 1, 2 One. 2s are 1 1s are 1, 2 2s are 4, 2 2s are 3 3 3 are 3s are 9, yes, 3 3s are 9, 4 4 are 60, 4 4s are 16. 4 4 are 16, 5 5 are 5 30. 5s are 25, Very good, 6 are 6 36, are 30. 36, very good, 7 7 are 7 49. 7s are 49, 49, very good, 8 8 are 8 8 are 60. 8 8s are 64, 8s, 9 9 are 9 9s are 61, 8 8s are 64, 64. 64, 9 9s are 9 9s are 81, 81, 10 10 10 10s are 100, 100, 11 11s are 11 11s are 121, yes, very good, Sneha, very good, 121, yes, 12 12 12s are are 12 12 are 144, very good, very good, 144, 44, yes, 13 13s are 13 13s are 169 miss. very good, 69. 15 15s are 15 15s are 24. சரி நீங்க 16 to 20 நாளைக்கு எனக்கு சொல்றீங்க சரியா? நீங்க 15 வரை 16 ஞாபகம் வச்சுக்கோங்க. 256 miss. சரி இருக்கட்டும். இந்த நம்பர்ஸ் எல்லாமே என்ன நம்பர்மா? Square numbers, miss. வெரி குட். தமிழ்ல சொல்லுங்க இந்த நம்பர்ல இந்த நம்பருக்கு தமிழ்ல சொல்லுங்க. வர்க்க எண்கள். வெரி குட். வர்க்க எண்கள். எப்பவுமே படிக்கும்போது தமிழ்லயும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இங்கிலீஷ்லயும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்கொயர் நம்பர்ஸ் தட் இஸ் வர்க்க எண்கள். சரி இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம எந்த எண்ணால நம்ம வந்து பெருக்கி சொன்னோமோ அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இதுதான் ஸ்கொயர் ரூட். இப்போ 2 வந்து எதை வச்சு பெருக்கி சொன்னோம்? 2. 4க்கு ஸ்கொயர் ரூட் வந்து 2. 9க்கு ஸ்கொயர் ரூட் என்னது? 3. 16க்கு ஸ்கொயர் ரூட் என்னது? 4. 25க்கு ஸ்கொயர் ரூட் 5. 5, miss. 5 36க்கு ஸ்கொயர் ரூட் என்னது? 6. 6, miss. 9க்கு வர்க்க மூலம் 7, miss. அது Seven, miss. ஸ்கொயர் ரூட்டுக்கு தமிழ்ல என்னது? வர்க்க மூலம். 8, miss. 64க்கு வர்க்க மூலம் என்னது? 8. சரி இப்போ இதுக்கு சொல்லுங்க. 169க்கு வர்க்க மூலம் 13 169 miss. வர்க்க மூலம் 13 miss. 13 13. 13 miss. Yes. 120க்கு வர்க்க மூலம் 109, Miss 25 க்கு சொல்லுமா miss? 121க்கு வர்க்க மூலம் 11, 11 miss. 11. ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? சரி 11, 81க்கு வர்க்க மூலம் 9 1 by 9, miss. 9 9. 100க்கு வர்க்க மூலம் 10. 10 miss. 10 miss. 225க்கு 5, miss. 14 miss. யார் இது 14? நேகா, miss, அது. நம்ம 14க்கு ஆக்சுவலா எழுதல இல்ல? ஆமா, miss. 109, 14க்கு 196. வெரி குட். 49க்கு வர்க்க மூலம் வந்து ஸ்கொயர் நம்பர் வந்து 196. இல்ல 14ங்கிறது வந்து வர்க்க மூலம். 12க்கு ஸ்கொயர் ரூட் சொல்லுங்க. 12. சோ இதுதான். நாளைக்கு இதே மாதிரி நமக்கு 14 14s are 196 miss. அதுதான் இங்க எழுதிட்டோமே.